Hello students, welcome to Nilas Max. இப்போ வந்து நம்ம 12th standard mathematics coming public exam 2024 கொண்டான ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு how to score 60 plus ஸோ 60க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணால் 60 ப்ளஸ் நம்ம எடுக்கலாம் ஈஸியாக. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. ஸோ ஏன்னா ஸோ உங்களுக்கே தெரியும் 12 சாப்டர்ஸில் நமக்கு எந்த சாப்டர்ஸ் நம்ம ப்ரையாரிட்டி எடுத்து படிக்கிறது, எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கோம், ஈஸி டு கெட் பாஸ் அண்ட் டு கெட் குட் மார்க்ஸ் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் 60 ப்ளஸ், அதாவது பேசிக்காக நாட் ஓன்லி நம்ம பாஸ் மட்டும் ஆகாமல் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 60 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா மேஜராக இருக்கிற 12 சாப்டர்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணலாம், அந்தந்த சாப்டர் ஈஸியான சாப்டர்ஸ், தட் மீன்ஸ் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்குற சாப்டர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ கம்மிங் எக்ஸாமுக்கு. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 4 சாப்டர்ஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 4 சாப்டர். ஸோ இந்த 4 சாப்டர் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோன்னா சாப்டர் நம்பர் 5, 6, 2 அண்ட் 12 4 சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதனோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், இதில் ஏன் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதில் வந்து மேட்ரிக்ஸில் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதனோட சேர்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரும் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம 60 ப்ளஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு 65 and 17 இயரரே நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து அவுட் ஆஃப் 90 ப்ளஸ் இன்டர்னல் ஒரு 10 சேர்ந்தால் ஒரு 60 ப்ளஸ். ஸோ அவுட் ஆஃப் 90 ஒரு 50 ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வே அப்படிங்கிறது பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிவ் தி லைக் அண்ட் ஷேர். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5th சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரையாரிட்டி நான் கொடுத்துருக்கேன், என்ன சாப்டர்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லையுமே வெயிட்டேஜ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது அகெயின் ஜஸ்ட் ஒரு ரெகலெக்ஷன் மாதிரி இருக்கட்டும். ஒரு 60 ஸ்கோர் பண்ணோம்னா மினிமம் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ சாப்டர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5ல் ஸோ இதில் கோல்டன் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே விட இதில் இன்னும் கட் ஷார்ட் பண்ணி எக்ஸாம்பிள் 5.10. ஸோ இந்த சம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் கொடுத்து அதை வந்து வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஸோ இதே பேஸ் பண்ணி அதில் வர எக்ஸசைஸ் சம், இந்த 2லேருந்து ஒரு கொஷின் மோஸ்ட் ப்ராபப்ளி 5 மார்க்ஸு. அண்ட் தென் 5th சாப்டர்லன்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸாக, ஒன்று வந்து 5.2, இன்னொன்று வந்து 5.5. ஸோ இதே வந்து நீங்கள் தரோ பண்ணி தான் ஆகணும், படித்து தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்தோம்னா தான் நம்ம கன்ஃபார்மாக 2 கொஸ்டின்ஸ் நம்ம சொல்ல முடியும். இல்லை ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சம்டைம்ஸ் இன்டீரியர் இல்லைனா எக்ஸாம்பிள் சம் எதை எடுத்தாலும் எதை கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் 2 கொஸ்டின்ஸ். நீங்கள் ஃபுல் சாப்டர் கூட பார்க்க வேணாம், ஜஸ்ட் நான் சொல்கிறேன் இந்த 3 எக்ஸசைசஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒன்று 5.1ல் 2 சம்மு, அண்ட் தென் 5.2ல் அண்ட் தென் 5.5ல். இப்போ 5.2ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5.2லையுமே வந்து ஃபுல்லாக இல்லை, ஒன்லி 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொஷின் நம்பர் 4 அண்ட் தென் இதில் வந்து கொஷின் நம்பர் 5, 4ல் எல்லா கொஷினும், 5ல் எல்லா கொஷினும், அண்ட் கொஷின் நம்பர் 8. இதில் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை வந்து நான் மேலே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த இயருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எம்ஐன்னு கொடுத்துருக்கேன். எம்ஐனா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த இயருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் மேபி இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5.2 எக்ஸசைஸை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும். ஸோ எக்ஸாம்பிள் 5.16 இதில் எதுவுமே நம்ம விட வேணாம். ஸோ அப்படி பார்த்தா தான் நம்ம எல்லா சம்ஸுமே எந்த சம் வந்தாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். 5.17, 18, ஸோ 18, 16 இது மேலே நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஸோ 5.19, 20 அண்ட் 21 ஆல்ரெடி மார்ச் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 22, 23, 24 பார்த்துக்கோங்க. ஸோ 24 வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 25 அண்ட் 26. ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.2 எக்ஸசைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்க்கணுன்னா இந்த எக்ஸசைஸ் சம்ஸும் சேர்த்து பார்த்துட்டோம்னா என்ன கொஷின் கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 5.5 இதுலேருந்து ஒரு கொஷின், இதுலேருந்து ஒரு கொஷின், அண்ட் தென் இதுலேருந்து ஒரு கொஷின். 5.5ல் பார்த்தீங்கன்னா
ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஸ்டின்ஸில் இந்த 1 to 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 7, 8, 9, 10 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் 7, 8, 9, 10 ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதே பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இந்த 5.29, 30, 32, 33, 34 and 37. ஸோ இது மேலே நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க எல்லாமே ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ மற்ற கொஸ்டின்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் 5 மார்க் கொஸ்டினோட சேர்த்து 3 and 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கோல்டன் 2 and 3 மார்க்ஸ் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணி அப்படின்னா இந்த 5.4 எக்ஸாம்பிள் 5.4 ஸோ டயமீட்டரோட என் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அண்ட் தென் 5.12 ஸோ இந்த கொஷின் வந்து டான்ஜெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சர்க்கிளுக்கு என்ன கண்டிஷன். ஸோ இது ரிப்பீட்டட் சம்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1ல் 5, 8, 11 இது எல்லாமே வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்லி நம்ம 5 மார்க்ஸ் மட்டும் எய்ம் பண்ணோம்னா நம்மளால் 60+ வராது. ஸோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கிறத நீங்கள் சைட் பை சைட் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 6 பார்க்கலாம், வெக்டார் அனாலிசிஸ். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் இதுலேருந்து ஒரு கொஷின் நம்ம கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.357 சைன் அண்ட் காஸ் சம்மு அண்ட் தென் ட்ரையாங்கிள் சம்மு அண்ட் தென் எக்ஸசைஸில் ஒரு 2 சம் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு சம்மு. ஸோ இதனோட சேர்த்து சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 6.23 கிராஸ் பாக்ஸ் தான், இது ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். 6.3ல் 4th சம்மு, 6.5ல் 4 and 7 இதில் 6.37 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் நம்மளுக்கு உண்டு. அண்ட் தென் செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 6.7 பேஸ் பண்ணி பிளேன் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதை சொன்னது தான். இது வந்து ஃபார்முலா இருந்தது அப்படின்னா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு நல்லா அப்படின்னா இதிலேருந்து வந்து செகண்ட் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் கொஷின் என்னென்னா எக்ஸசைஸ் 6.7 அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸும். ஸோ இதில் 2 and 3 மார்க் சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 6.1 எக்ஸசைஸை பேஸ் பண்ணி இந்த டாக்யூ சம் ஒர்க் டன் விசை செய்த வேலை. ஸோ இந்த சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6.9 இதுலேருந்து 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. 6.9, 10, 11 அண்ட் தென் 6.1ல் கொஷின் நம்பர் 11லேருந்து 14. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.14 and 15, 6.49 இது வந்து டிஸ்டன்ஸு ஃப்ரம் த பாயிண்ட் டு த பிளேன். ஸோ ஒரு புள்ளியிலேருந்து தளத்துக்கு உண்டான தொலைவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6.14 and 15. ஸோ இப்போ இதில் வந்து 6.14 and 6.15 இந்த கோப்ளேனார் ஒரே தளத்தில் அமைவன. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 6th சாப்டர் பொறுத்தவரையும் நிறைய சம்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸு. ஸோ இதில் ரிப்பீட்டடாக எந்த சம் நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் சைட் பை சைட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நான் இதே மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 3 மார்க் கொஷின் ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சைட் பை சைட் நீங்கள் அதையும் கான்செக்யூட்டிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ 6th சாப்டர் பொறுத்தவரையிலையும் 5 மார்க் ஒரு 2 கொஷின். ஸோ அதுலேயே வந்து 10 மார்க்ஸு ப்ளஸ் ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் அட்லீஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த PDF வந்து அந்த வீடியோ இதுக்கு நீங்கள் சைட் பை சைட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம சாப்டர் 2 எடுத்துக்கலாம். 5 and 6 நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. சாப்டர் 2ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் 2.8 எக்ஸசைஸ் 2.4ல் 7th சம் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் கொஷின் நம்பர் 1 and 2. 1 வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 2 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த முறை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. எக்ஸாம்பிள் 2.27 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம்மு, 3rd, 4th, 5th. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளில் 2.34 and 35 எக்ஸசைஸ் 2.8ல் 4th சம்மும் 5th சம்மும். ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. செகண்ட் சாப்டராக ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான். அதனால் இந்த சாப்டர் நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸுமே நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் சாப்டரில் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோஸ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். பட் அதனோட பாருங்கள் எக்ஸசைஸ் 2.3ல் கொஷின் நம்பர் 1, 2, 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் செவ்வக வடிவில் எழுதுக 2.4, 2.5, 2.5 6, 7 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.4. ஸோ 2.4 எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ இதில் வந்து 4th சம் 3 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த முறை. 5th சம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ 6th ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட்லேயும் ஒரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு தியரம் முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.11, 13, 14, 16 and 17. ஸோ நெக்ஸ்ட்டு 21. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 2.12 இருக்குது இல்லையா, 2.13 இருக்குது இல்லையா, இது வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த மாடல்லேருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயும் ஒரு 3 சம் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2.1314 அண்ட் தென் 16 17 இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 16 வந்து ரூல்ஸ் வந்து 4 சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் தென் 2.17 இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம். 2.17 ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 2.5ல் இந்த 10th சம் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எல்லா சம்ஸுமே இந்த 2.5ல் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இன்இக்வாலிட்டி வச்சு 2.17 மாடல், 2.13 மாடல். ஸோ அதே பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கொஷின் நம்பர் 4, 5 and 6 இது 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.6ல் 4 and 5. ஸோ இது எல்லாமே ஈஸியாக நம்ம ரிசல்ட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 2 மார்க்ஸ் நிறைய செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, அதில் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th சாப்டர் எடுத்துக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், வெரி ஈஸியஸ்ட் சாப்டர். 2 எக்ஸசைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேம் கொஸ்டின்ஸாக நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளில் வந்து 2.7, 9, 10 அண்ட் எக்ஸசைஸில் இந்த 3 சம். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில். செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3 to 15 எல்லாமே டேபிள் சம்ஸ் தான். இதில் வந்து 16லேருந்து 19 வரலையும் அண்ட் தென் இந்த 12.8. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 12.6 இருக்குது இல்லையா, அண்ட் தென் இந்த தியரம். ஸோ இதையுமே நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது தவிர வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் கிடையாது 12th சாப்டரில். ஸோ இப்போ நீங்கள் இதுவரையும் இங்கே தருவாக இருக்கீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்தால் 5 மார்க்கும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் லாஸ்ட் மார்ச்சில் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு வந்ததுனால இந்த சாப்டரை நீங்கள் லிவ் பண்ணவே பண்ணாதீங்க. தருவாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கிரியேட்டிவ் சம் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். அது வந்து நீங்கள் கோல்டன் 5 மார்க்ஸில் எடுத்து வச்சு கிராமர் மோஸ்ட் அண்ட் தென் லேப்டா கேசம்ஸ் எல்லாம் சப்போஸ் அது பார்க்க முடியும், ஷூராக உங்களால் பார்க்க முடியும், அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரி, நான் 2 and 3 மார்க்ஸ் மட்டும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2 மார்க்ஸை விட 3 மார்க்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க. நிறைய முறை ரிப்பீட் ஆகிருக்கு சம்ஸு. ஸோ இதில் கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் புக் எடுத்து வச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே என்னென்னா இந்த 1.1 எக்ஸசைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் தென் 1.2ல் ஒரு 2 சம்மு, 1.3ல் ஒரு சம், 1.4ல் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். இதையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே ரேங்க்கு, அட்ஜாயின்ட்லேருந்து ஏ இன்வர்ஸ் அண்ட் தென் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, நேர்மாறு அணிக்காணல் முறை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆர்த்தோகனல். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் இதை வரல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து கம்பல்சரி நம்ம ஒரு 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போதைக்கு சாப்டர் நம்பர் 5, 6, 2 and 12 ஒன்லி 4 சாப்டர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த 4 சாப்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 5 and 6 சாப்டர்ஸில் 2 கொஷின், ஸோ 4 கொஸ்டின்ஸ் வரலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது கொஷின் பேப்பர்னா ஷூராக 4 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரையும் நம்ம எடுத்துட்டோம்னா சாப்டர் நம்பர் 2ல் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 12ல் வந்து ஒன்லி 2 எக்ஸசைசஸ் தான். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 + ஒரு 2 ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ 25 மார்க்ஸ் ஈஸியாக இதிலே வந்துடும். 1 மார்க் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அண்ட் தென் 2 மார்க்ஸில் மினிமம் நான் வந்து இதில் ஒரு 3 கொடுத்துருக்கேன். அதாவது இத்தனை சாப்டர்ஸ் நீங்கள் நான் கொடுத்துருக்குற சம்ஸு 3 மார்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட் சாப்டரோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸும் அண்ட் தென் இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். ஸோ 6 ஒரு 9 பார்த்தீங்க நீங்கள் இதில் மொத்தமாக சேர்ந்ததுன்னா ஒரு 55 வந்துடும். ப்ளஸ் ஒரு 10 இன்டர்னலோட சேர்த்தா ஷூராக வந்து ஒரு 65 to 70 வரையும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதில் இருக்கிற சம்ஸ் என்னென்ன எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள் சொன்னமோ பட் எல்லா சம்ஸும் நீங்கள் நல்லா கிளாரிஃபைடாக பார்த்தீங்கன்னா 60+ வாங்குறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வெரி ஈஸி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 80+ எடுக்கிறதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படி பார்க்கலாம். ஆல்ரெடி கொடுத்தது தான், பட் இருந்தாலும் அகெயின் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கலெக்ஷன் மாதிரி தான். ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சம்ஸ் எல்லாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.